நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அரிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்கு. அவனுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க குரங்குக்கு போட்டு மாதிரி. நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். நேத்து மன்சூர் அலிகான் பண்ண அட்ராசிட்டி கொஞ்ச நஞ்ச கிடையாது. ஆல் பாஸோட ஆடியோ லஞ்ச் நேத்து நடந்துச்சு. இதுல கலந்துக்க வந்த மன்சூர் அலிகான் கார்ல இருந்து இறங்குனதும் போட்டோ எடுத்துக்கலான்னு கேமராமேன்ஸ் கூப்பிடும் போது அதெல்லாம் வேணாம் இங்க வாங்கன்ட்டு அங்க இருக்க கார்டன்ல போய் படுத்து உருள ஆரம்பிச்சிட்டாரு. வந்து நல்ல ஜாலியா சாயந்தரத்தை என்ஜாய் பண்ண முடியுமே. அது மட்டும் இல்லாம கையில கிடைச்ச பூவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்பவே நினைச்சேன் தலைவன் கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்காரு, உள்ள போனா பேசும்போது யாரையோ வச்சு செய்ய போறாருன்னு. அதுக்கு ஏத்த மாதிரியே சூர்யாவை வச்சு செஞ்சு விட்டாரு. சூர்யான்ற பேரை டைரக்டா சொல்லாம மார்க்கண்டேயர்களின் குமாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க, மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒண்ணு கைதி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கா சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. கருப்பு படத்துல அவர் ஆடின டான்ஸை அந்த படத்துல வைக்கலன்னோ அட்லீஸ்ட் யூடியூப்ல வச்சிருக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப கோவமா பேசியிருக்காரு. உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, ஏப்பா அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க, மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்கா சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ, எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூற்றுக்கணக்கான பேர் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வந்துட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாலாஜி எனக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு, எனக்கு நான் கம்மியாக நிற்க வச்சிருக்கான். கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம். நான் ஒன்றும் பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த சாட்டை போடுங்க. அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க, இவனுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ கீழே போய் எழுவானுங்க. நீ உன் பையன் கஞ்சா அட பைத்தியக்காரன் நாதாரிங்களா, இன்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்ருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அரிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால், விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம்.